வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மசாலா கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்க்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் குடைமிளகாய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி குடைமிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குடைமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குடைமிளகாய் நல்லா வெந்து வரணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குடைமிளகாயெல்லாம் வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ குடைமிளகாய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் சாதம் சேர்க்கலாம். அன்றைக்கி 1 கப் சாதத்தை நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த குடைமிளகாய் சாதம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மசாலா கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேப்சிகம் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.